நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களா? இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் இன்னும் குறிப்பா சொல்றேன், எந்த அவமானமும் உயிரை போக்கிக் கொள்ளுகிற அளவு பெரிய அவமானம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க, அவமானத்தை முழுங்கிடலாம். அருணிமா சின்ஹா அவங்கள பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்தரப்பிரதேசில் இருந்த ஒரு பொண்ணு, போலீஸ் வேலைக்கு போகணுன்றது தான் அவங்களோட கனவு. இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் வேணும்னு சொன்னேன். அருணிமா சின்ஹாக்கு ஷி ஹேட் எ ட்ரீம், போலீஸில் சேரணுன்றது. அந்த ஊரில் அது ரொம்ப பெரிய விஷயம், போலீஸ் வேலை கிடைக்கிறது. அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. கிடைச்சி டியூட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ட்ரெயினில் போனான். அவங்க எல்லாம் சாதாரண குடும்பம் தானே, நம்மள மாதிரி தானே இல்லையா? ஒரு 1.5 பவுனில் ஒரு செயின் போட்டிருக்காங்க வீட்டில். அந்த ட்ரெயினில் எவனோ 4-5 திருட்டு பசங்க அந்த செயினை ஸ்நாட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு தான் போலீஸ் வேலைக்கு போகிறோன்றதுனால எதிர்த்து போராடி இருக்கா. ஐயோ நான் போலீஸாக போகிறேன், எதிர்த்து போராடணும். சில சமயத்தில் தான் எதிர்த்து போராடணும், சில சமயத்தில் உயிரோடு இருப்பது தான் முக்கியம். போராட்டத்தை அப்புறம் வச்சுக்கலாம். அவளுக்கு டிசைட் பண்ண தெரியல. போலீஸ் வேலைக்கு போகிற போது என் செயின் களவாண்டுச்சுன்னா அது அவமானம் நினச்சாலும் என்னவோ எதிர்த்து போராடி இருக்கா. அப்படியே அவளை தூக்கி ட்ராக்குக்கு வெளில போட்டாங்க. அவளுடைய கெட்ட நேரம் பாருங்க, அவள் போய் விழுந்த நேரம் ஒரு ட்ரெயின் வந்துருச்சு அந்த ட்ராக்கில். ஸோ முழங்காலுக்கு கீழே 2 காலுமே ஒன்றுமே இல்லாமல் கூழாக போயிடுச்சு. ஸோ போலீஸ் வேலைக்கு போவது சாத்தியம் இல்லை. ஏன்னா எவ்வளவு ட்ரைனிங் அப்போ வாழ்க்கை சில சமயங்கள்ல நமக்கு சில விஷயங்களை கொடுக்காது, கொடுத்ததை சில சமயத்தில் பறிச்சுக்கும். எது வந்தாலும் இதற்கு பிறகு எனக்கு என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. ஆனால் உயிர் இருக்குல்ல, எனக்கு என்னுடைய மனம் இருக்குல்ல, அந்த மனத்துல ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் சாதிச்சு காட்டுவேன்ற வெறி இருக்குல்ல, அது ஒன்று இருக்கிறவர்கள் அதை வைத்துக்கொண்டே உலகத்தின் எந்த உச்சியையும் தொட முடியும் நண்பர்கள். இதைத்தான் உங்களை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், ஏன்னா உங்க வயசு அப்படி. நல்ல ஃபோன் எல்லாரும் வச்சிருப்பீங்க, வேற வழி இல்லை. தேவையில்லாத நட்புகள் வரும், ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும். இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இந்த வயசுல வரும். தேவையில்லாம எவனா ஒருத்த சொல்லுவான் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், அதுலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். முதல்ல ஸ்பெல்லிங்கை படிடா நான் ஏன் சொல்றதுக்கு பதிலாக இந்த பொண்ணு ரிப்ளை பண்ணிச்சின்னு வைங்க. தட் இஸ் த பிகினிங் ஆஃப் அ ஃபால். அதுதான் ஒரு வீழ்ச்சியினுடைய முதல் அடி. ஆனால் அது வீழ்ச்சின்னு அப்போ தெரியாது சில சமயத்தில். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த தவறுகளை எல்லா தலைமுறையினரும் எல்லா காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க. என்ன ரொம்ப போயிட்டீங்கன்னா திரும்பி வர முடியாது. ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்லுவார்ல, ரொம்ப தூரம் போயிட்டேன் இனிமே திரும்பி வர முடியாதுன்னு. திரும்பி வர முடியாத அளவு போயிடாதீங்க. தெரியாமல் கால் வச்சுட்டா ஒரு பின்னாடி இழுத்துக்கலாம். முதல்ல கல்லூரியில் இதுக்காக கவுன்சிலர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள்ட்ட பேசுங்க, யாராவது ஒத்துட்டு பேசுங்க. ஒத்தட்டுமே பேசாமல் உள்ளே வச்சுக்காதீங்க. ஒன்னே ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி என்னால் போக முடியும் என்ற உறுதி இருப்பவர்கள் ஜெயிக்கிறார். So my dear students, this is what I call as purpose. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ் உங்களுக்கு இருக்கா? உங்க எல்லாரையும் பார்த்து யாராவது அவமானப்படுத்தியிருப்பாங்க, உனக்கெல்லாம் இதெல்லாம் வருமா அப்படின்னு கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டா உடனே வேலை கிடச்சிடுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு வேற யாரும் இல்லை உங்கள் உறவுக்காரங்களே சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவையும் தவிர, உங்கள் கல்லூரியில் இருக்கிற உங்களினுடைய நிர்வாகிகளையும் ஆசிரியர்களையும் தவிர உங்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? உங்கள் மேலே நம்பிக்கை வச்சவங்களை பார்க்கணுமா? உங்களுக்கு சொல்லுங்க, பார்க்கணுமா? பார்க்கணுமா வேணாமா? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்ச ஒரே ஆள் நீங்கள் தான். ஸோ என்னுடைய நேரம் முடிவதற்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. இந்த 5 நிமிஷத்தில் உங்களுக்கு how should you approach this problem? Now I think ஒரு பர்பஸ் வேணுன்ற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஏதாவது வந்தால் பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், இப்படி வாழ்கிறவர்களுக்கானது அல்ல இந்த வாழ்க்கை. எந்த கஷ்டம் வந்தாலும் போராடுகிறவர்களுக்கானது தான் இந்த வாழ்க்கை.
இதில் அவமானங்கள் வரும், தோல்விகள் வரும், தடைக்கற்கள் வரும், குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும். உங்களை சில பேருக்கு வந்திருக்கும், வெளியில கூட சொல்ல முடியாதபடி இருப்பீங்க. நிறைய குழந்தைகளுக்கு இல்லை, கொஞ்சம் மாணவர்களுக்காவது இருக்கும், கட்டாயமா இருக்கும். என்ன செய்யணும்னா ஒன்னே ஒண்ணுதான், நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது இதை விட பெட்டர் ஆயிடும்னு நினைச்சிட்டு படுக்க போங்க. டுமாரோ இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than டுடே. இன்னைக்கு இந்த நாள் சரியில்லை, எனக்கு மார்க் சரியா வரல, எனக்கு கிடைக்கணும்னு நினைச்ச பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கல, நான் காதலிக்கிறான்னு நினைச்ச ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா, எது வேணா நடந்திருக்கலாம். பட் டுமாரோ வில் பி பெட்டர் than டுடே. நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களா? இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் இன்னும் குறிப்பா சொல்றேன், எந்த அவமானமும் உயிரை போக்கிக் கொள்ளுகிற அளவு பெரிய அவமானம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க, அவமானத்தை முழுங்கிடலாம். அருணிமா சின்ஹா அவங்கள பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்தரப்பிரதேசில் இருந்த ஒரு பொண்ணு, போலீஸ் வேலைக்கு போகணுன்றது தான் அவங்களோட கனவு. இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் வேணும்னு சொன்னேன். அருணிமா சின்ஹாக்கு ஷி ஹேட் எ ட்ரீம், போலீஸில் சேரணுன்றது. அந்த ஊரில் அது ரொம்ப பெரிய விஷயம், போலீஸ் வேலை கிடைக்கிறது. அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. கிடைச்சி டியூட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ட்ரெயினில் போனான். அவங்க எல்லாம் சாதாரண குடும்பம் தானே, நம்மள மாதிரி தானே இல்லையா? ஒரு 1.5 பவுனில் ஒரு செயின் போட்டிருக்காங்க வீட்டில். அந்த ட்ரெயினில் எவனோ 4-5 திருட்டு பசங்க அந்த செயினை ஸ்நாட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு தான் போலீஸ் வேலைக்கு போகிறோன்றதுனால எதிர்த்து போராடி இருக்கா. ஐயோ நான் போலீஸாக போகிறேன், எதிர்த்து போராடணும். சில சமயத்தில் தான் எதிர்த்து போராடணும், சில சமயத்தில் உயிரோடு இருப்பது தான் முக்கியம். போராட்டத்தை அப்புறம் வச்சுக்கலாம். அவளுக்கு டிசைட் பண்ண தெரியல. போலீஸ் வேலைக்கு போகிற போது என் செயின் களவாண்டுச்சுன்னா அது அவமானம் நினச்சாலும் என்னவோ எதிர்த்து போராடி இருக்கா. அப்படியே அவளை தூக்கி ட்ராக்குக்கு வெளில போட்டாங்க. அவளுடைய கெட்ட நேரம் பாருங்க, அவள் போய் விழுந்த நேரம் ஒரு ட்ரெயின் வந்துருச்சு அந்த ட்ராக்ல. ஸோ முழங்காலுக்கு கீழே 2 காலுமே ஒன்றுமே இல்லாமல் கூழா போயிடுச்சு. ஸோ போலீஸ் வேலைக்கு போவது சாத்தியம் இல்லை. ஏன்னா எவ்வளவு ட்ரைனிங் அப்போ வாழ்க்கை சில சமயங்கள்ல நமக்கு சில விஷயங்களை கொடுக்காது, கொடுத்ததை சில சமயத்தில் பறிச்சுக்கும். எது வந்தாலும் இதற்கு பிறகு எனக்கு என்ன இருக்கு, எதுவுமே இல்லை, உயிர் இருக்குல்ல, எனக்கு என்னுடைய மனம் இருக்குல்ல, அந்த மனத்துல ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் சாதிச்சு காட்டுவேன்ற வெறி இருக்குல்ல, அது ஒன்று இருக்கிறவர்கள் அதை வைத்துக்கொண்டே உலகத்தின் எந்த உச்சியையும் தொட முடியும் நண்பர்கள். இதைத்தான் உங்களை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், ஏன்னா உங்கள் வயசு அப்படி. நல்ல ஃபோன் எல்லாரும் வச்சுருப்பீங்க, வேறு வழி இல்லை. தேவையில்லாத நட்புகள் வரும், ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும். இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இந்த வயசில் வரும். தேவையில்லாமல் எவனா ஒருத்த சொல்லுவான் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், அதுலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். முதல்ல ஸ்பெல்லிங்கை படிடா நான் ஏன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த பொண்ணு ரிப்ளை பண்ணிச்சின்னு வைங்க. தட் இஸ் த பிகினிங் ஆஃப் அ ஃபால். அதுதான் ஒரு வீழ்ச்சியினுடைய முதல் அடி. ஆனால் அது வீழ்ச்சின்னு அப்போ தெரியாது சில சமயத்தில். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த தவறுகளை எல்லா தலைமுறையினரும் எல்லா காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க. என்ன ரொம்ப போயிட்டீங்கன்னா திரும்பி வர முடியாது. ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்லுவார்ல, ரொம்ப தூரம் போயிட்டேன் இனிமே திரும்பி வர முடியாதுன்னு. திரும்பி வர முடியாத அளவு போயிடாதீங்க. தெரியாமல் கால் வச்சுட்டா ஒரு பின்னாடி இழுத்துக்கலாம். முதல்ல கல்லூரியில் இதுக்காக கவுன்சிலர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள்ட்ட பேசுங்க, யாராவது ஒருத்தட்ட பேசுங்க. ஒத்தட்டையுமே பேசாமல் உள்ளே வச்சுக்காதீங்க. ஒன்னே ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி என்னால் போக முடியும் என்ற உறுதி இருப்பவர்கள் ஜெயிக்கிறார். இதே தான் மாணவர்களுக்கு சொல்கிறேன். யூ மே ஃபால் இன் லவ் அண்ட் இட் மே பி டினைட். அதுதான் உலகத்திலே ரொம்ப பெரிய விஷயம் நினைக்காங்க. அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்லடா மச்சான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஒன்று நினைவு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க்கையில் எது போனாலும் திரும்பி வரும். ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ்ஸு வரும், ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் கட்டாயம் வரும். எது திரும்பி வராதுன்னா இந்த 4 வருஷம் வாழ்க்கையில் திரும்பி வரவே வராது.
இந்த 4 வருடத்தில் அந்த ஹேக்கத்தான்ல போய் சேரு, இந்த காம்படிஷனுக்கு போ, அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கோ, ஏய் இந்த இந்த இதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இந்த மாதிரி சொல்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் எடுத்துக்கொள்ளுங்க. அது எப்படிங்க ஒரே நேரத்தில் அதுக்குள்ள ப்ராஜெக்ட்ன்றீங்க, செமஸ்டர் எக்ஸாம் வேற வருது, என்னால் ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் செய்ய முடியும். இல்லை, ஒரு நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முடியும் உங்களால். எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்குங்க. சிலதுல தோத்து போவீங்க, சிலதுல லேசா ஜெயிப்பீங்க. சாருக்கு ரொம்ப தூக்கம் வருது, கொட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு. சிலதுல தோத்து போவீங்க, சிலதுல ஜெயிப்பீங்க, சிலதுல பாதி ஜெயிப்பீங்க, சிலதுல ஃபுல்லா ஜெயிப்பீங்க. ஆனா அது ஒவ்வொன்றிலும் கிடைக்கிற அனுபவம் உங்களுடைய பர்பஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எனவே அன்பான மாணவர்களே, இன்னைக்கு முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு வேலை, எல்லாரும் வீட்டுக்கு போய் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு மெமோரியல் டே இன்றைக்கு. அதெல்லாம் எங்க அம்மாவுக்கு சொன்னா புரியாது இருந்தாலும் சொல்லுங்க. என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு, என்னவோ தேங்க்யூ இங்க்யூலாம் சொல்ற பாரு அப்படிங்க அம்மா. சில சமயம் அம்மா ஐ லவ் யூ, ஐயோ கெட்டவா சொல்லிட்டோம் திட்டம். இல்லைம்மா உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேம்மா, சரி சரி பிடிச்சா வச்சுக்கோ, அவ்வளோதான் பதில் சொல்லும். ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷப்படும் அம்மா, என் புள்ள இன்னைக்கு சொல்லிச்சு, அதுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமான்னு யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த சின்ன சந்தோஷத்தை அம்மாவுக்கு கொடுங்க. அது கூட கொடுக்காம நாம் என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில்? இல்லை, ஒரு மெமோரியல் டேயை இவ்வளவு அழகாக அம்மாவினுடைய நினைவு தினத்தை அத்தனை பேரினுடைய அம்மாக்களையும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிற ஒரு நாளாக மலர்த்தி காட்டி உங்களுடைய ட்ரஸ்டிக்கு திரும்பவும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வாழ்க்கை என்கின்ற இந்த பந்தயத்தில் தரையில் படுத்திருந்தால் எழுந்து உட்காருங்கள், எழுந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் நில்லுங்கள். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கோன்னா நடந்து போங்க, நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் ஓடுங்கள், இது ஓடுவதற்கான தருணம். நாங்கள் ஓடுகிறோம் என்றால் பறந்து செல்லுங்கள், இந்த வானமே உங்களுடையது. நன்றி. தலை கூடி உள்ள பெறுதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரை மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரை மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரை மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரை மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தோழில் முயுவ விளக்க உரை மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும்.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி, இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை. மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் முயுவ விளக்க உரை. மகிழும் படியாகக் கூடிப்பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாகப் பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி, இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை. மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் முயுவ விளக்க உரை. மகிழும் படியாகக் கூடிப்பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாகப் பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி, இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை. மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் முயுவ விளக்க உரை. மகிழும் படியாகக் கூடிப்பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாகப் பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி, இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை. மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் முயுவ விளக்க உரை. மகிழும் படியாகக் கூடிப்பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாகப் பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி, இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை. மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் முயுவ விளக்க உரை. மகிழும் படியாகக் கூடிப்பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாகப் பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி, இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை. மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய. உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் முயுவ விளக்க உரை. மகிழும் படியாகக் கூடிப்பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாகப் பிரிதல் புலவரின் தொழிலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி, இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். கலைஞர் விளக்க உரை. மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செய.